வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜன். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சார் என்னோட முதுகெலும்பு நல்லா இருக்கிறதுக்கு நான் தரையில் தான் படுக்கணுமா, இல்லைனா நான் பெட்டில் படுத்தாலும் பரவாயில்லையா, எது பெட்டர் சார் அப்படின்னா, நல்ல கேள்விங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. பர்சே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம முதுகு எலும்பு, அதாவது ஸ்பைனுன்றது இட் இஸ் ஜஸ்ட் அன் அமால்கம் ஆஃப் போன்ஸ், அதாவது ஒரு நிறைய எலும்புகள் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். தோராயமாக 33 வேர்டிப்ரான்னு சொல்லுவோம், 33 முதுகெலும்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் இப்படி தான் இருக்கும் உங்கள் நார்மல் ஸ்பைன் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு வளைவு இருக்கும், அதே மாதிரி கீழே ஒரு வளைவு இருக்கும், கடைசியாக வந்து உங்கள் இடுப்போடு ஜாயின் பண்ணும்போது ஒரு வளைவு இருக்கும். இந்த கர்வ்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளோட வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த கர்வ்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தரையில் தான் படுக்கணுன்னெலாம் அவசியம் நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் மேட்ரஸில் படுத்திங்க அப்படின்னா இந்த கர்வ்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு பேக் இஷ்யூஸ் ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த ஆன்சர் டு யுவர் கொஷின் இஸ், நீங்கள் தரையில் ரொட்டீனாக படுத்து பழகின ஆள் அப்படின்னா தரையில் படுக்கிறது நிச்சயமாக நல்லது தான். ஆனால் ஒரு பழக்கமே இல்லாதால திடீர்னு வந்து தரையில் படுக்க விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தூக்கமே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும், விச் இஸ் நாட் அட்வைசபிள். அதை விட சூஸ் அ செமி சாஃப்ட் மேட்ரஸ். ரொம்ப சாஃப்டாக குஷன்ட் அவுட்டாக மேட்ரஸ் எடுக்காதீங்க. செமி ஹார்ட், ஓரளவு காயர் மேட்ரஸ் மாதிரி எடுத்திங்கன்னா தட் ஷுட் டூ இட் மோர் தென் இனஃப். ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஷின். தேங்க்யூ.